அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மே 8ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆன்மீக மற்றும் சமூக பணியாற்றிய மகான் சுவாமி சின்மயானந்தா பிறந்த தினம் என்று உலகம் முழுவதும் ஆன்மீக வேதாந்த கருத்துக்களை பரப்பிய சின்மயானந்தா அவர் பிறந்த தினம் என்று மே 8 வியாழக்கிழமை கேரளாவின் எர்ணாகுளத்தில் 1916 பிறந்திருக்கிறார். முதலுலகப் போர் நடந்துக்கிட்டு இருக்கிற பீரியடு 1911 வங்கம் இணையிறது, 1916 சூரத்து பிளவுன்றது இணையிறது. காங்கிரஸில் உள்ள 2 பிரிவு. இயற்பெயர் பாலகிருஷ்ணன் மேனன். தந்தை மேனன்றது ஜாதி பேர், அதனால் அதை எடுத்துடணும். பாலகிருஷ்ணன். தந்தை புகழ்பெற்ற நீதிபதி. கொச்சி, திருச்சூரில் பள்ளி படிப்பை முடித்தார். எர்ணாகுளம் மகாராஜா கல்லூரியில் FA ஃபெல்லோ ஆஃப் ஆர்ட்ஸ் மற்றும் திரிச்சூரில் செயின்ட் தாமஸ் கல்லூரியில் PA பட்டம் பெற்றார். லக்னோ பல்கலைக்கழகத்தில் இலக்கியம், சட்டத்தில் முதுகலை பட்டம் பெறுகிறார். ஊடகவியலும் பயின்றார். அரசியல் பொருளாதாரத்தில் பல சீர்திருத்தங்களை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் ஊடகத்துறையில் பணியாற்றினார். இவர் ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் இருந்திருக்கிறார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தில் பங்கேற்றார். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இவர் உட்பட பல கைதிகளுக்கு விஷக்காய்ச்சல் ஏற்பட்டது. அவர்களை சிறை நிர்வாகம் கவனிக்காமல் வீதியில் வீசியது. ஒரு பெண்மணி பார்த்து மருத்துவமனையில் சேர்த்ததால் உடல்நலம் தேறினார். பின்னர் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையில் பணியாற்றினார். அது காங்கிரஸோட முக்கியமான ஒரு பத்திரிகை. இன்னைக்கு அது பெரிய பிரச்சனை போயிட்டு. ஒரு முறை ரிஷிகேஷ் சென்ற பொழுது சுவாமி சிவானந்தரை சந்தித்தார். அது இவரது வாழ்வில் திருப்பு முனையாக அமைந்தது. ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டார். ஆன்மீக புத்தகங்களை படிக்க தொடங்கினார். சுவாமி சிவானந்தர் 1949 இவருக்கு தீட்சை அளித்து சுவாமி சின்மயானந்தா என்று பெயர் சூட்டினார். இமயமலையில் இருந்த சுவாமி தபோவன மகாராஜிடம் இவரை அனுப்பினார். அவரிடம் 8 ஆண்டுகள் கடுமையாக ஆன்மீக பயிற்சிகளுடன் தத்துவமும் பயின்றார். இவரது ஆழ்ந்த ஞானம் பற்றி அறிந்த சிவானந்தர் கீதை கமிட்டி தொடங்குமாறு கூறினார். வேதாந்த கருத்துக்களை உலகெங்கும் பரப்ப குருவின் ஆசியுடன் புறப்பட்டார். உலகம் முழுவதும் ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். பண்டைய வேத புராணங்கள், இதிகாசங்கள், குறிப்பாக பகவத்கீதையை முழுவதுமாக அறிந்தவர் என்று போற்றப்பட்டார். கடினமான ஆன்மீக விஷயங்கள், தத்துவங்களை கூட எளிமையாக எடுத்து கூறியதால் அவரது உரையை கேட்க ஏராளமானோர் கூடினர். 1953 சின்மயா மிஷன் ஆசிரமத்தை தொடங்கினார். இந்த மையங்கள் தற்பொழுது உலகம் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ளன. உபநிடதங்கள், வேதங்கள், பகவத்கீதைகள், இவரது விளக்க உரைகள் பிரசித்தி பெற்றவை. அந்த உபநிடதங்கள், வேதங்கள், பகவத்கீதைக்கான அந்த 3 உபநிடதங்கள், இவரோட விளக்க உரைகள் பிரசித்தி பெற்றவை. ஏறக்குறைய 95 நூல்கள் எழுதியிருக்கிறார். சும்மா இருக்க மாட்டாமல். ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட இவரது நூல்கள் தமிழ், இந்தி, மலையாளம், மராத்தி, தெலுங்கு, பிரெஞ்சு போன்ற பல மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்திய தத்துவத்துக்கான வருகை தெரு பேராசிரியராக அமெரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளின் பல்கலைக்கழகங்களில் பணியாற்றினார். இந்தியன் ஃபிலாசபிக்கு விசிட்டிங் ப்ரொஃபஸர் அப்படின்ற அடிப்படையில் பேராசிரியராக அமெரிக்காவுடைய ஆசிய நாடுகளிலும் பணியாற்றியிருக்கிறார். உலகம் முழுவதும் ஆசிரமங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகளை தொடங்கினார். கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த சின்மயா என்ற அமைப்பை உருவாக்கினார். சின்மயா அத்வைத வேதாந்த ஞானம், பகவத்கீதை, உபநிடதங்கள் ஆகியவற்றை உபதேசித்தவர். 40 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணியாற்றியவர். இந்தியாவின் குறிப்பிடத்தக்க ஆன்மீக தலைவர்களில் ஒருவராக போற்றப்படும் சுவாமி சின்மயானந்தா 77 வயசு 1993 90s கிட்ஸ் பிறந்த வருஷத்தில் இறந்துடுறார். முக்கியமான ஒரு ஆளுமை அல்லவா? ஆன்மீகம் மற்றும் சமூக பணியாற்றியவர் சுவாமி சின்மயானந்தா. கேரளாவில் எர்ணாகுளத்தில் பிறந்திருக்கிறார். 1916 கிட்டத்தட்ட 77 வயசு வரை வாழ்ந்து 1993 இறந்துடுறார். 90s கிட்ஸ் பிறந்த வருஷத்தில். முக்கியமான ஒரு ஆளுமை தான். நாளைக்கு மே 9ஆம் தேதி நாளைக்கு ஒரு மாபெரும் ஒரு விடுதலை போராட்ட வீரரை நம்ம பார்க்க இருக்கிறோம் என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவல். இவரோட அந்த சுவாமி சின்மயானந்தோட இயற்பெயர் பாலகிருஷ்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது. சுவாமி சின்மயானந்தா என்ற பெயரை சுவாமி சிவானந்தர் 1949 இவருக்கு தீட்சை அளித்து சுவாமி சின்மயானந்தா என்று பெயர் சூட்டுகிறார்.
நன்றி, வணக்கம்.